சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் தனக்குன்னு தனி ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்கவர் டைரக்டர் பாலா. ஒரு ஹீரோவுக்கு எப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னா எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு இயக்குனராக இருக்க டைரக்டர் பாலாவுக்கு இருக்கும். அவருடைய படங்கள் எப்போ வரப்போகுது, எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமோடு இருக்கிற ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி ஒரு இயக்குனர் தான் டைரக்டர் பாலா. 1999 சேது படம் ரிலீஸ் ஆகும்போது இவரை யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு புது டைரக்டர் தான் படம் பண்ணும்போது விக்ரம் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும். விக்ரம் நடிகர் விக்ரம் ஓரளவுக்கு தெரியும். பாலா யாருக்குமே தெரியாது. அவருடைய முதல் படம் அது. அதுக்கு முன்னாடி பாலு மகேந்திராவுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர். இது அவருக்கு முதல் படம் அப்படின்னதுனால அந்த அளவுக்கு யாரும் தெரியல. படம் ரிலீஸ் ஆகும்போது கூட அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறாத படமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா விமர்சனங்கள் வர வர அதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் ஆகி படம் ஓகோன்னு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வருஷத்துக்கான சிறந்த படத்திற்கான தேசிய விருது கூட அந்த படம் வாங்கிச்சு. அவர் ஒரு சிறந்த டைரக்டருக்கான விருதையும் வாங்கினார் அவர். அதுக்கப்புறம் விக்ரமோடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சார் விக்ரம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சிச்சு. இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிது, சேது படத்தை நான் பார்க்கறதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இந்த படம் ஷூட் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த பக்கத்தில் போய் நின்னா நான் ஷூட்டிங்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அப்போ பார்க்கும்போது இது எப்படி ஸ்க்ரீனில் இருக்கும், நம்ம பார்த்த இடமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தை நான் முதல்ல பார்க்க போனேன் நான். படத்தை ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஜாலியாக காலேஜில் போகிற மாதிரி, காலேஜில் விளாண்டுட்டு ஜாலியாக போயிட்டு இருக்க மாதிரி தான் அந்த படம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் கதை ஆரம்பித்து கடைசியாக அந்த படத்தை முடிக்கும்போது ரொம்ப ஒரு சோகமாக முடிச்சிருப்பாரு. படத்தை விட்டு நாங்கள் வெளில வரும்போது ரொம்ப சோகமாக தான் வந்தோம். அந்த அளவுக்கு மனசுல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண ஒரு படம் அது. அதுக்கப்புறம் நந்தா, சூர்யாவை அப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கூட யாருக்கும் தெரியாது. ஒரு லவ் சப்ஜெக்ட் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சூர்யா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கொண்டாந்து அதையும் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குனாரு சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் சூர்யா ஒரு டாப் லெவலுக்கு போன ஒரு நடிகர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பிதா மகன்ல சூர்யாவையும் விக்ரமையும் சேர்த்து ஒன்னாக்கி நடிக்க வச்சு அது ஒரு பிரம்மாண்டம் இருந்திருக்கும்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சிச்சு. அதுல ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு சுடுகாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் ஒரு கிராமத்துல ஒரு சமூகத்துல வந்தா எப்படி இருக்கும், அங்க இருக்க ஒரு பாசம் அதுவும் கிடைக்காம திரும்பவே போய் சுடுகாட்டுக்கு போற ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த ஹீரோவுக்கு. அப்படின்ற ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப தைரியமா பண்ணியிருப்பாரு அந்த படத்தை. அதுவும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு. நான் கடவுள் சொல்லவே வேணாம். பிச்சைக்காரங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்குன்னு கவலை இருக்கும், அவங்களுக்கும் பயம் இருக்கும் அப்படின்றத இந்த படத்து மூலியமா தான் எல்லாருமே தெரிய வச்சாரு பாலா. அந்த அளவுக்கு ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கண்முன்னே நிறுத்தியிருப்பாரு அந்த படத்துல. அதுவும் ஒரு சூப்பர் ஹிட் படமாச்சு. ஆர்யாவுக்கு மிகச்சிறந்த ஒரு படமா அமைஞ்சிச்சு இந்த படம். இப்படி தொடர்ந்து எல்லா படமே வெற்றி படங்களாவே அமைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து அந்த தாரை தப்பட்டை அப்படின்னு ஒவ்வொரு படமா வெற்றி படமா தான் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. இப்போ அடுத்து வரப்போற வணங்கான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அவர் இந்த தமிழ் சினிமாவுடைய அவர் இந்த திரை பயணம் தொடரணும். இன்னும் நல்ல படங்கள்லாம் வெற்றி படங்கள்லாம் அவர் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும். இனி அடுத்த வரப்போற வீடியோவில் தமிழ் சினிமா பற்றி இன்னும் நிறைய பேசலாம்.